இஸ்லாமியர்களுக்கு வழங்கும் ஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி பேரணியாக சென்று போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், யாருடைய தலைமையில் தற்பொழுது போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மேலும் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழக அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 7% தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு, பல்லாண்டுகளாக சிறையில் வாழும் முஸ்லிம் ஆயுத சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற விருப்பை கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் மாநில தலைநகரான சென்னையில எஸ்டிபி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இரட்டை கோரிக்கை வலியுறுத்திய பேரணி என்பது ஆர்ப்பாட்டமாகவும் கோஷங்களை எழுப்பியவாறும் சிந்தாரிப்பேட்டையிலிருந்து இந்த நீச்சாலை வழியாக எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். இளைஞர்கள், மகளிர், முதியவர்கள் என பலதரப்பட்டோரும் தனித்தனியாக மாவட்ட வாரியாக இந்த பேரணியில கலந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த பேரணியின் காரணமாக சிந்தாரிப்பேட்டைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில மிகப்பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அனைத்து வாயில்களிலுமே குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் தடுப்பு காவலுக்காக இவர்கள் கைது செய்வதற்கும் காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பகுதிக்கு உட்புறமாக செல்லக்கூடிய அனைத்து வாயில்களிலும், அதே போல வெளியேறக்கூடிய எக்ஸிட் பகுதிகளிலும் கூட அதிக அளவிலான தொண்டர்கள், தொண்டர்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் கலந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகனும் இந்த பேரணியில கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக்குடன் இணைந்து சிந்தாரிப்பேட்டையிலிருந்து எழும்பூர் வரை செல்லக்கூடிய இந்த பேரணியில கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த இரட்டை கோரிக்கைகள், அதாவது சிறைவாசிகளை, நீண்ட நாளாக ஆயுள் சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வெளியிட வேண்டும் என்ற வாக்குறுதியை செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்து இளைஞர்களும் பெண்களும் கோரிக்கைகளை, கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதே போல தற்போதைக்கு 3.5% இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு 7% உயர்த்திட வேண்டும் ஆகிய 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய பேரணி என்று தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.